இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு உனக்கு கிருபை கொடுத்திருக்கிறேன், அதை நல்லா பயன்படுத்துறியா? ஜெபத்தோடு வந்து பேசுறியா? எத்தனை மணி நேரம் தனித்திருந்தாய்? எத்தனை மணி நேரம் தனித்திருந்தாய்? ஆவியானவரிடத்தில் நீ கற்றுக்கொண்டாயா? நீ கற்றுக்கொண்டதை, நீ பெற்றுக்கொண்டதை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாயா, போதிக்கிறாயா? எல்லாம் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வசனம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் சபையில் ஆராதனை நிறுத்தப்பட்டுருச்சு, பிரசங்கமும் நிறுத்தப்பட்டுருச்சு, வசனமும் இல்லை, பாடல் ஆராதனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, நீதிமான் தயவா என்னை ஒரு கொட்டு கொட்டி கடிந்து கொள்ளட்டும். அந்த நீதிமான் யார்? இந்த உலகத்தில் இருக்கிறவங்களும் அப்படி செய்ய முடியும், நீதிமானாக இருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தலையில் ஒரு கொட்டு கொட்டி அவர் கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு என்ன பூசின மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. நாம் எல்லாரும் உணர்வடைய வேண்டும்.